ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம். இந்த அத்தியாயத்தை நாம இப்போ படித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த பரம்பொருளுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிற லட்சணங்களை எல்லாத்தையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். எத்தனை லட்சணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல என்ன சொல்ற, நான் அவ்வியக்தமா இருக்கேன், நான் கண்களுக்கு புலப்படாதவனாக இருக்கிறேன், புலப்படாததாக இருக்கிறேன், அவன் இவள் அது இது எதுக்குமே அகப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறதுனால எதை சொன்னாலும் சரிதான். அதுக்கு அவ்வியக்தமாக இருக்கிறேன். அவ்வியக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தயக பரம்பாவம் அஜானந்தக. ஏற்கனவே சொன்னாரு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை. அவ்வியக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்வியக்த நிதனான் ஏவ தத்ர கா பரிதேவனா. இதெல்லாம் நாம 2வது அத்தியாயத்துல பார்த்தோம். இதுக்கு முன்னாடி படிக்கிற அத்தியாயங்கள்லயும் பார்த்திருக்கோம். அவ்வியக்தமா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த, நான் கண்களுக்கு புலப்படாதவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த பரம்பொருளானது கண்களுக்கு புலப்படுறது எதுவோ அது பரம்பொருளாக இருக்க முடியாது. ஏன்னா பரம் அப்படிங்கிறது மேலானது. அந்த மேலான பொருள் கண்களுக்கு மனம் வாக்குக்கு எட்டாமல் நிற்கக்கூடியதாக இருக்கிறது. மனம் வாக்கில் தட்டாமல் நின்றது எது? அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன்னருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது? சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? இப்படியெல்லாம் முதல் பாட்டிலேயே தாய்மானவர் கேட்கிறார். பரசிவ வணக்கம். எப்படி அந்த பரம்பொருளானது இருக்கிறது? இது அத்தனையும் இப்ப நான் சொன்னது அத்தனையும் அந்த பரம்பொருளுடைய லட்சணம். ஆழமான அத்வைத கருத்துகள் நிறைந்த பாடல் அப்படின்னு இப்ப சொல்லும் போதே தெரியறது தானே. அப்படி இருக்கு அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லிட்டார் அவர். மயா கதம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா, அதுலயே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? சர்வகதம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். எங்கும் எல்லா இடங்களிலும் நான் நிறைந்து இருக்கிறேன், நான் இல்லாத இடம் என்பதே கிடையாது அப்படிங்கிறத சர்வகதம் அப்படின்னு சொன்னார். அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம். அதை நம்ம 2வது அத்தியாயத்துல பார்த்தோம். ஏன் திரும்ப திரும்ப 2வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம் சொல்றேன் அப்படின்னா, துவம்பத லட்சணத்துல விளக்கும் பொழுது அவர் எதையெல்லாம் அந்த தூய இருப்புக்கான, தூய பரம்பொருளுக்கான, தூய உணர்வுக்கான லட்சணமாக சொன்னாரோ அதேதான் இங்கேயும் சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்க. ஐக்கியம் இல்லைன்னா புரியாது. ஏதோ நம்ம அங்க ஒரு ஸ்லோகம் படிச்சோம், இங்க ஒரு ஸ்லோகம் படிச்சோம், இது நான் அங்க 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 படிச்சது அங்கேயே விடுவோம், இங்க படிச்சது இங்கேயே விடுவோம், அப்படி இல்லை. இதையும் நம்ம சேர்த்து பார்த்தாதான் அவர் மெயின்டைன் பண்ற அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். ஒருத்தர் பேசும்போது 10 நிமிஷம் கழிச்சு முன்னாடி என்ன சொன்னேன்னு கேட்டா, ஐயா நீங்க என்ன சொன்னீங்கன்னு நான் கவனிக்கலையே அப்படின்னா, அப்படி இருந்தா அந்த பேச்சாளருக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். இப்ப கிருஷ்ணர் பேசிட்டு இருக்கார். 2வது நம்ம தான் பிரிக்கிறோம். 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம் பிரிக்கிறோம் நம்ம வசதிக்காக. ஆனா அவர் பேசிட்டே இருக்கார். பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத இப்படி எடுத்து பார்த்தா தானே நமக்கு தெரியும். அதனால திரும்ப திரும்ப அங்கேயும் இங்கேயுமா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஞாபக சக்தி இருக்கோ அவ்வளவு. ரொம்ப பெரிய அறிவாளிலாம் கிடையாது நானும். ஏதோ தெரிஞ்சத ஞாபகம் வரத சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஞாபகம் படுத்திக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். பண்ணினா நமக்கு நல்லதா இருக்கு, அவ்வளவுதானே தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி அதுக்குதான் இந்த மாதிரி சேர்த்து படிக்கணும்னு சொல்றேன். ஜெகத் அதிஷ்டானம் அப்படின்னு 3வது சொன்னார். ஜெகத் அதிஷ்டானம்னா என்ன? இந்த எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறேன், நானே காரணமாக, நானே அனைத்தையும், தாரியத்தே ஜெகத்து 7வது அத்தியாயத்துல பார்த்து, நான் தான் இந்த சிருஷ்டி பூராத்தையும் தாங்குறேன் அப்படின்னா என்ன தாங்குறது? இப்படி தூக்கி நிற்கிறாரான்னு எல்லாத்தையும் நிறைஞ்சு இருக்கிறதுனால அது எல்லாமே நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன. அசங்கத்துவம், நான் தான் இருக்கேன், ஆனா நான் அதுல நான் அதெல்லாம் என்கிட்டதான் இருக்கு, அப்புறம் அதெல்லாம் என்கிட்ட இல்ல, இப்படி எல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்பதான் படிச்சோம் 4வது 5வது ஸ்லோகத்தை மறந்துடாது. அசங்கமா இருக்காரு, எதுலயும் ஒட்டிக்கிறது கிடையாது. அங்க என்ன நடந்தாலும் சரி, அந்த நடக்கிற விஷயங்களுக்கும் அந்த அதிஷ்டானத்திற்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது. ஸ்கிரீனும் மூவியும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதே போல அடுத்தது சொன்ன சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கிறேன். மாயை வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. மாயை மூலமாக இந்த சிருஷ்டியானது நடக்குது. மாயைக்கு சக்தி எங்கேருந்து கிடக்குறதுன்னா என்னுடைய சக்தியை மாயை இரவல் வாங்கி கொள்ளுது. நான் மாயையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கேன். இந்த மாயை என்ன பண்றதுன்னா இன்டர்ன் அங்க இந்த மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கக்கூடிய வெளிப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கே, அந்த பிரபஞ்சம் மாயையின் கட்டுப்பாட்டில் அது வைத்துக் கொண்டது. அது மாதிரி இந்த சிருஷ்டி நடக்கிறதானா இந்த சிருஷ்டிக்கு அடிப்படை காரணம் என்ன? மாயை சிருஷ்டி பண்றது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு தான் வச்சுக்கலாமே தவிர ஈஸ்வர சிருஷ்டி அப்படின்னு சொல்றோமே தவிர அந்த ஈஸ்வரனுக்கு அடிப்படை காரணம் என்ன? எல்லாம் பிரம்மன் தான். தூய உணர்வு தான் மாயைக்கு சக்தியை கொடுக்கிறது. மாயை மூலமாக சத்துவகுணம் வெளியில் வந்து ஈஸ்வரன் ஆகிறது. ஈஸ்வரன் அதுக்கப்புறம் சிருஷ்டியை பண்றார். ஒரு ப்ராசஸ் இது. ஆனா எது வந்து அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா தூய உணர்வு தான் அடிப்படையாக இருக்கிறது. பரம்பொருள் அதுதான் அடிப்படையாக இருக்கிறது அப்படின்னு அங்க அடுத்த 5வது விஷயம் பார்த்து 6வது ஒரு விஷயம் சொன்னார். 6 விஷயம் பார்த்திருக்கோம். இதெல்லாம் தான் நான் இப்படித்தான் இருக்கேங்கிறத பகவான் காமிக்கிறார். நம்ம இல்ல என்னால முடியாது, நான் ஒரு விக்கிரகத்தை கட்டி பிடிச்சிருந்தா அழுவேன் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இதை எனக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறதுனால பகவான் சொல்றாரு. நீ விக்கிரகத்தோட நிறுத்திடாத. நீ எப்ப எக்ஸ்பேண்ட் ஆறியோ அப்பதான் உனக்கு வந்து இந்த லிமிடேஷன்ஸ் போகும். நான் இறைவனை லிமிட்டடா பார்க்க ஆரம்பிச்சேன்னா நானும் லிமிட்டடா போயிடுவேன். நான் இறைவனை அன்லிமிட்டடா பார்க்கும்போதுதான் எனக்கு புரியறது நானும் அன்லிமிட்டடா தான் இருக்கேன் அப்படிங்கிறது. அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்றது. கடைசியா சொன்னது என்ன அப்படின்னா நான் கர்த்தா கிடையாது, நான் போக்தா கிடையாது, நான் வெறும் சாட்சி தான். எங்க சொன்னார்? உதாசீனவது அப்படின்னு சொன்னார். நான் வந்து உதாசீனனாக எதுலயும் ஒட்டிக்க மாட்டேன். நான் இந்த சைடும் இல்ல அந்த சைடும் இல்ல. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமைதான் பிரம்மனுக்கே வந்து லட்சணம். எந்த பக்கமும் நான் போக மாட்டேன். அப்படியே இருக்கேன். நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லாவற்றையும். ஐ எம் அ விட்னஸ். நான் சாட்சியாக இருக்கிறேன். ரொம்ப அழகான உதாரணம் சொல்கிறார் ஆதிசங்கர். ஒரு கண்ணாடிக்கு உள்ள தெரியக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ். எத்தனை ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நகரமே அதுல இருந்தா சரி, நாமளே போய் நிக்கிறோம், கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம். அந்த கண்ணாடி உள்ளுக்குள்ள தெரியக்கூடிய அந்த இமேஜ் வந்து ஏதாவது பண்ண முடியுமா? அந்த இமேஜ்க்கு ஏதாவது சக்தி இருக்கா? இங்க யார் சக்தி வைத்துக் கொண்டிருக்கிறான்னா ஒரிஜினலா நான் நிக்கிறேன், எனக்கு தான் சக்தி இருக்கு. இமேஜ் வந்து வெறும் ரிஃப்ளெக்ஷன் தான். இந்த கண்ணாடி என்ன பண்றதுன்னா அந்த ரிஃப்ளெக்ஷனை காமிக்கிறது, இதெல்லாம் இருக்குன்னு காமிக்கிறது. அது மாதிரிதான் இந்த மாயை என்ன பண்றது அப்படின்னா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஜெகத்தை அப்படியே காமிக்கிறது. அந்த ஜெகத்துல நடமாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு தனியா சக்தி இருக்க முடியுமா? கிடையாது. அதோட சோர்ஸ் எங்க இருக்குன்னா இந்த தூய உணர்வுல இருந்துதான் மாயை அந்த சக்தியை எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்றது. அப்ப சக்தி எங்க கனெக்ட் ஆகுதுன்னா தூய உணர்வுக்கு தான் கனெக்ட் ஆகுது. அது ஒரு ரியாலிட்டியில அந்த வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கு. அவ்வளவுதான். இட்ஸ் அ டிஃபரெண்ட் ரியாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. இது வந்து அப்சல்யூட், இது வந்து பரமார்த்தமான ஒரு ரியாலிட்டியில இருக்கு, மேலான ஒரு ரியாலிட்டியில இருக்கு. அங்க அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வியாபகாரிக சத்தியம் அப்படிங்கிற இடத்துல மாத்திரம்தான் அங்க வேலைகள்லாம் நடக்கிறது மாதிரி தெரியுது. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். அதான் அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறதையே பகவான் ஆதிசங்கரர் சொல்லிடுறார். இந்த விஸ்வம் எப்படி இருக்குன்னா இந்த தர்ப்பணத்துல திருஷ்யமாக இருக்கக்கூடிய நகரத்தை போன்று இருக்கிறது. அந்த என்னத்தான் அந்த நகரத்துல நம்ம வந்து இது பண்ண முடியும்? அதுல ஏதாவது தீப்பத்தி எரிஞ்சாதான் என்ன, அதுல இருந்து ஃப்ளட் வந்தாதான் என்ன நடக்கும்? நான் எப்ப தெரியுமா இது வந்து உபயோகம்? அந்த நகரத்துக்குள்ள வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த ரியாலிட்டி பொய் அப்படிங்கிறது புரியற போது அது வந்து அந்த ரியாலிட்டியிலேருந்து மைண்ட் வந்து ரிலீவ் ஆயிடும். அத்தனை பேருக்கும் இல்லை, யாருக்கு வேணுமோ அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தான் நல்லது. யாருக்கு வந்து நான் இப்ப பண்ணி கொண்டிருக்கிற அத்தனையுமே வந்து ஒரு வியாபகாரிகமான ஒரு ரியாலிட்டி தான், இதுக்கு வந்து உண்மைத்தன்மை கிடையாதுங்கிற எண்ணம், இது வந்து ஒரு கண்ணாடியில தெரியிற பிம்பம் போன்றது அப்படிங்கிற புத்தியில எப்போ எட்டுறதோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்ப உண்மையான ரியாலிட்டிங்கிறது என்னதுங்கிற ஒரு கேள்வி வருது. அப்பதான் தன்னை உண்மையான ரியாலிட்டியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு தாபம் ஒண்ணு ஏற்படுறது.
அப்புறம் அறிவை பெறுகிறோம். அந்த அறிவை பெற்றதுக்கு அப்புறமா இல்ல இல்ல ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கே, இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, இது ரொம்ப ஜாலியா இருக்கு, இது வந்து அது பிளேஃபுல்லா இருக்கு, இங்கே இப்படியே அப்படியே சாக்கடையிலேயே உழலலாமே அப்படின்னு நினைப்பாங்களே யாராவது? விஷயமண் தின்று அலைவரோ பசியிலாரே. அது விஷயமண் தின்று அலைவரோ அப்படின்னு கேட்டது, எங்கேயான போய் விஷயத்துல உழலுவானா இந்த கைவல்ய நவநீதத்தை படிச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது. அவன் பசியே இருக்காதே அவனுக்கு. எவ்வளவு பாருங்க, வேரும் வேரடி மண்ணும் களையப்படுகிறது. எது வேரும் வேரடி மண்ணும்? இந்த இதெல்லாம் வந்து உண்மைன்னு நினைச்சா தானே, நான் எனக்கு உடம்பு இருக்குன்னு நினைச்சா தானே பசி. மற்றும் தொடர்பாடு எவன் கொலோ பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை சொன்னார் வள்ளுவர். நம்ம இதெல்லாம் இப்பதான் படிச்சிருக்கோம், யாருக்கும் மறந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கு. இந்த 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 இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா வெறும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகத்தான் இருக்கு. பஷ்யன்னு ஆத்மனி மாயையா. இது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த பிரம்மன் வந்து அந்த மாயையினால இந்த விஷயங்கள் அனைத்தையும், இது அத்தனையும் எப்படி இருக்குன்னா, எப்படி நித்ரையில வந்து நம்ம தூக்கத்தின் போது நாம வந்து ஒரு கனவை ப்ரொஜெக்ட் பண்றோமோ, அந்த கனவுக்கு எந்த அளவுக்கு ரியாலிட்டி கிடையாதோ அந்த அளவுக்கு தான் இந்த உலகத்துக்கு ஜாகிரத்திலேயே ரியாலிட்டி கிடையாது. நான் தூய உணர்வு. இதத்தான் ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா பகவான் என்ன சொல்ற, நான் தூய உணர்வு. நான் பகவான் தூய உணர்வு, பகவான் தான்ப்பா தூய உணர்வு, நான் கிடையாது அப்படின்னு நினைக்கிறதுக்காக இதை சொல்றது. நம்ம பின்னாடியே சொல்லிட்டேன், போன கிளாஸ்க்கு முன்னிட கிளாஸ்லயே உங்களுக்கு சொன்னேன். தூய உணர்வு அப்படிங்கிற போது பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தூய உணர்வு சத்தியம், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே, உடல் மனம் புத்தி எல்லாமே வந்து மித்யா அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. இங்க தூய உணர்வே சத்தியம், பிரபஞ்சமானது மித்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மித்யா ரெண்டும் கேன்சல் ஆனா மீதி இருக்கிறது தூய உணர்வே நான். இதை யாரும் மறந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான. திருப்பி இது வந்து இந்த 4, 5, 6, 7, 8, 9 இந்த 10 கூட, 10 இனிமேதான் படிக்கப்படும், 10 கூட, இது அத்தனையுமே இந்த பிரம்மனுடைய லட்சணங்கள் அப்படிங்கிற இது எல்லாமே உபனிஷத் சாரம். ஒவ்வொன்றும் வந்து உபனிஷத் மந்திரங்களை வந்து உள்ளடக்கின ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இதுதான் பரமாத்மாவின் பரபிரம்மனின் உண்மையான லட்சணம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இங்க தத்பதத்தினுடைய லட்சியார்த்தம் என்ன அப்படிங்கிறத இங்கதான் வந்து பகவான் நமக்கு அழகா விவரிக்கிறார். துவம்பத லட்சியார்த்தம் ஒரு இது பார்த்தாச்சு. இது லட்சியார்த்தத்துக்கு ஈக்குவேட் பண்ணினாத்தான் நமக்கு நானும் தத்து துவம் அசி அப்படிங்கிறதுக்கான உண்மையான பொருளானது புரியும். அதனால இங்க என்னன்னா, தன்னை பத்தின ஒரு 6 விதமான இதை காமிக்கிறார், ஸ்வரூப அடையாளங்களை அவர் வந்து காமிக்கிறார். ஃபைனலி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா, ஜீவன் அப்படிங்கிறது உண்மையிலேயே பிரம்மன் தான் ஜீவனாக தோற்றமளிக்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நான் இந்த ஜீவனா விவகாரம் பண்ணி கொண்டிருக்கிறேன், உண்மையிலேயே நானும் தூய உணர்வும் ஒன்று. தூய உணர்வு தான் நானும் தூய உணர்வும் சொன்னா கூட டபுள் ஆயிடும். தூய உணர்வு தான் நான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப எப்படி இருக்கு இந்த 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 தூய உணர்வுங்கிறது எப்படி இருக்குங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற. வெறும் பார்வையாளனாகவே அது இருக்கிறது. திருஷி மாத்திர ஸ்வரூபேன அக்ரியாத்மனா அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். கிரியையே கிடையாது, செயல்பாடே கிடையாது, வெறும் பார்த்து கொண்டு இருக்கிறது. லைட்டுக்கு ஏதாவது வேலை இருக்கா? லைட் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கிளாஸ் நான் என்ன தெரியாது, தெரியாட்டா பரவாயில்ல, எங்களுக்கு வந்து எங்களை நீங்க பாக்குறீங்களா என்ன, அதனால நாங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோ மாதிரியே கேட்டுக்கிறோம், வானொலியாவே இருக்கட்டும் அப்படின்னாலும் சரி. இந்த டேட்டா வேண்டாமா? டேட்டா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த டேட்டாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் எப்படி வந்து இதா இருக்கு? ஆகாது இல்லையா? ஆனா டேட்டா அஃபெக்ட் ஆகுதா? இந்த கிளாஸை கேட்டுட்டு டேட்டா நாளைக்கு வந்து மேடம் நானும் வந்து ஆத்ம ஜானம் பெற்றேன் அப்படின்னு சொல்லுமா? அது ஒன்றும் சொல்லாது. அது பாட்டுக்கு இருக்கு, அது இருக்கு, அந்த பிரசன்ஸ்ல வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம பொதுவா லைட் எக்ஸாம்பிள் ஏன் எடுத்துக்கிறதுனா, கிளாஸ் எல்லாம் வந்து ஆஃப்லைன்ல இருக்கும், நிஜமா சொன்னாலே புரியும், லைட்டுக்கு இங்க சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொன்னாலே புரியும். அது மட்டும் இல்லை, இவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த லைட் உதாரணத்தை வச்சே கடவுளை விளக்குறார். இந்த லைட்டு கீழே ஒருத்தன் வந்து நல்ல ஸ்லோகங்கள்லாம் எழுதலாம், முன்னூத்தம் வந்து பொய் பத்திரம் கூட எழுதலாம், லைட்டுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்? லைட் வந்து வெறும் லைட்டை கொடுக்கறது அவ்வளவுதானே. அதனால கடவுளுக்கு
இது வந்து அஃபெக்டே ஆகாது, இங்க நடக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் அங்க கடவுளுக்கு அஃபெக்ட் ஆகாதுங்கிறது அவர் ஒரு உதாரணமாக சொல்லுவார். இந்த விஷயங்களை எல்லாம் நாம வந்து மலர்மிசை ஏகினோம் மானடி சேர்ந்தார் அந்த ஸ்லோகம் அந்த குறள் படிக்கும் போதே இந்த உதாரணங்கள் எல்லாம் நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் மறந்து போச்சோ கிளாஸ் எடுத்து திரும்பி பாருங்க. அதனால எப்படி இருக்கிறது இந்த பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறதுனா ஏக்கமாக இருக்கிறது, சர்வ பூதங்களையும் கூட்டமாக உள்ளே இருக்கிறது, எல்லாவற்றிலும் இருக்கிறது, எங்கேயும் இல்லாத இடமே கிடையாது. அது வந்து சரம் அச்சரம் எதுவாக இருந்தாலும் அது உயிருள்ளவை உயிரற்றவை, நடப்பவை நடக்காதவை, அசைபவை அசையாதவைன்னு ஒரு இது கிடையாது, ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லா இடங்களிலும் இந்த பிரம்ம தத்துவமானது பறந்து விரிந்து இருக்கிறது. அதனால் அது சர்வ வியாபியாக இருக்கிறது. சர்வ பூத அந்தராத்மா எல்லாவற்றிலும் உள்ளே இருக்கிறது, உள்ளே இருந்து நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லா செயல்பாடுகளுக்கும் ஒரு சாட்சியாக இருந்து அது நடத்தி கொண்டிருக்கிறது. அது இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லா செயல்பாடுகளையும் பண்ண முடியாது. எல்லா செயலுக்கும் கர்மங்கள் அத்தனைக்கும் அது ஒரு சாட்சியாக இருக்கிறது. கர்மாத்தியக்ஷக அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பிரம்ம தத்துவத்தை. அது மாத்திரம் இல்ல, சர்வபூத அதிவாசகன்னா அதுவே ஆதாரமாக இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக அது இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது, சைத்தன்ய வடிவமாக இருக்கிறது. ஃபுல் ஆஃப் லைஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் லைஃப் எனர்ஜி. ஜடமா இல்ல அது இதுன்னு சொல்றதுனால அது ஜடம் போல இருக்கு, டேபிள் பீரோ ஸ்டாண்ட் மாதிரி அது போல இருக்கு, இல்ல. அதுல இருந்துதான் அந்த சக்திங்கிறதே நமக்கு கிடைக்கிறது. அதனால அந்த சக்தியின் இருப்பிடமாக அது இருக்கிறது. தூய இருப்பு, தூய உணர்வு, ஆனந்தம், இதுதான் அதோடைய சச்சித் ஆனந்தம். இதுதான் அதனுடைய லட்சணமாக இருக்கிறது, கேவலமாக இருக்கிறது. தமிழ்ல கேவலம்னா ஐயன்னு, சான்ஸ்கிரிட்ல கேவலம்னா சிங்கிள்னு, அது மாத்திரம்தான். கேவலோ அப்படி கேவலக அப்படின்னு சொன்னாலே அது ஒண்ணுதான் அப்படின்னு. நிர்குணம், குணமே கிடையாது. ஏன் குணமே கிடையாது? குணம்னா என்ன? ஆட்ரிபியூட்ஸ், குண்டு ஒல்லி, இது நெட்ட குட்டை இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி சத்வம் ரஜஸ்தமோ குணம் எதுவுமே அதை பாதிக்கிறது. இதெல்லாம் முன்னாடி படிச்ச விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் தான் பிரம்மத்தினுடைய லட்சணம். இங்க நாம படிச்சிருக்கிறது, இந்த 3 ஸ்லோகங்களுக்குள்ள நாம படிச்சிருக்கிறது தான் முதல்ல சொன்னேன். 6 விதமான விஷயங்களை சொல்லி நான் இப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இப்ப பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எதோட ஐடென்டிஃபை பண்ணி தன்னை சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டா, அவர் தூய உணர்வோட ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கார். அவர் அந்த குழலை ஊதிக்கொண்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணராக தன்னை சொல்லவில்லை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உருவங்களுக்குள் அகப்படாதவர் இறைவன். அதுதான் இங்க கிருஷ்ணர் டிரைவ் பண்ணக்கூடிய விஷயத்தை சொல்லி புரிய வைக்கக்கூடிய இது அதுதான். இப்ப அடுத்தது பார்க்க போறோம். நம்ம 10வது ஸ்லோகம் படிக்கலாம். மயாத்யக்ஷேண பிரகிருதிஹ சூயதே சசராசரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. ஹே கௌந்தேய, அத்தியக்ஷேன தலைவனான, மயா என்னுடைய, சாநித்தியத்தால், பிரகிருதிஹி மாயையானது, சச்சராச்சரம் அசையும் அசையா உயிருள்ள உயிரற்ற பொருட்களுடன் கூடிய உலகத்தை, சூயதே தோற்றுவிக்கிறது, அனேன இந்த, ஹேதுனா காரணத்தால், ஜகத் உலகமானது, விபரிவர்த்ததே ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கிறதுனா சிருஷ்டி ஸ்திதி நாசம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஹே கௌந்தேய, தலைவனான என்னுடைய சாநித்தியத்தால் பிரகிருதியானது மாயையானது அசையும் அசையா உயிருள்ள உயிரற்ற பொருட்களுடன் கூடிய உலகத்தை தோற்றுவிக்கிறது. இந்த காரணத்தால் உலகமானது ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் பகவான் இப்ப இந்த கடைசியா சொல்றார். இந்த விஷயத்துல இதுல என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, அத்தியக்ஷேன அப்படிங்கிற, அத்தியக்ஷேனா தலைவன் அர்த்தம். இந்த அத்தியக்ஷக அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு சீஃப் பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்குன்னு எந்த ஒர்க்கும் அலாட் ஆயிருக்கு.
எல்லாரும் அவருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். அவருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், இதைதான் நீங்க பண்ணணும், இந்த ஃபைல்லாம் நீங்க பார்க்கணும், இதுதான் உங்களோட டியூட்டி, இன்னைக்கு நீங்க வந்து ஆபீஸ் திறக்கணும், அந்த மாதிரி எல்லாம் டியூட்டி எல்லாம் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த அந்த சீஃப் பொசிஷனுக்கு வெறும் பார்வையாளனாக இருப்பதுதான் வேலை. எல்லாம் நடக்கிறதா, எல்லாம் இதுவா நடந்துட்டு இருக்கா, முறைப்படி நடந்து கொண்டிருக்கிறதா, அவ்வளவுதான் அவரோட வேலை. இது லௌகீகமாக நம்ம பார்க்கக்கூடிய அட்லீஸ்ட் இங்கேயாவது முறைப்படி நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு பார்ப்ப. பிரம்மன் அதெல்லாம் பார்க்க, அது வெறும் பிரசன்ஸ மாத்திரம்தான் இங்க லெண்ட் பண்றது. எது அப்படின்னா அந்த பிரசன்ஸ், அந்த சக்தியினால, அந்த அந்த அனுகிரகத்தினால, இதை வந்து நம்ம சக்தின்னு சொல்றோம், அனுகிரகம்னு சொல்றோம். இந்த அனுகிரகத்தினால என்ன பண்றது மாயை அப்படின்னா, அத்தனை விஷயத்தையும் இங்க இருக்கக்கூடிய, இப்ப நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அசையும், அசைவது, அசையாதது, உயிருள்ளது, உயிரற்றது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே, அப்படின்னா இந்த ஜெகத் அப்படின்னா இட்ஸ் அ காமன் வேர்டு. ஜெகத்னு சொன்னா எல்லாமே நானும் நம்மளும் சேர்ந்துதான், அந்த உடல் மனம் புத்தி எல்லாமே சேர்ந்து இந்த மாயை என்ன பண்றது அப்படின்னா தோற்றுவிக்கிறது. இது ஏற்கனவே போன கிளாஸ்லயே சொன்னேன், ஒன்னொன்னுத்துக்கும் மூலப்பொருளை எடுத்து எடுத்து அப்பத்தான் பண்றது இல்ல, ஏற்கனவே இருக்கு, இருக்கிறத அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. இட் இஸ் நாட் கிரியேஷன், இட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி வேணும். ஏன்னா மாயையானது ஜடமாக இருக்கிறது. ஜடத்தால வந்து ஒரு காரியத்தை பண்ண முடியாது, தனியாக ஒரு காரியத்தை பண்ண முடியாது. அந்த ஜடத்துக்கு ஒரு சக்தி கொடுத்தாதான் அந்த காரியம் பண்ண முடியும். வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்திரம் இருந்ததுன்னா நம்மளால பேச முடியாது. அதுக்கு அந்த சார்ஜ் ஏறினாதான் நம்மளால பேச முடியும். இந்த சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து போன் அப்படின்னு ஆறுது. இல்லைன்னா அது வரைக்கும் அது ஒரு அது ஒரு 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 சாலிடான ஒரு ஒரு ப்ராடக்ட், அவ்வளவுதான். அதுல என்ன யூட்டிலிட்டி வருது, அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? டப்பாக்குள்ள இருந்தா தெரியுமா என்ன? தெரியாது. அது மாதிரி இந்த மாயைங்கிறது ஒரு ஜடம், அதுக்கு ஒரு சக்தி கொடுத்தாதான், அந்த சக்தியின் மூலமா தான் இந்த சூயத்தே சத்தர சச்சராச்சரம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இந்த முழுக்க எல்லா மேனிஃபெஸ்டேஷனும் அதனாலதான், அப்படித்தான் அது வந்து தோற்றுவிக்கிறது. அப்போ அதுக்கு அந்த சக்தி கொடுக்கறதுக்கு என்னுடைய பிரசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நான் இருந்து கொண்டு இருக்கிறேன், அப்பனா என்ன அர்த்தம்? இருப்பே நான் அப்படின்னு. இந்த இருப்பு இல்லாம இருப்பது இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இருப்பதைத்தான் நாம பார்க்கிறோமே தவிர இருப்பை நாம பார்க்கறதே கிடையாது. பார்க்கறது இல்லைன்னா கவனிக்கிறது கிடையாது. நான் இந்த ரூம்ல வந்து என்னென்ன இருக்குன்னு கேட்டாக்க நான் என்ன சொல்லுவேன்? என் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு ஒரு விஷயமா சொல்லுவேன். இங்க ஒரு டேபிள் இருக்கு, அங்க கொஞ்சம் புஸ்தகம் இருக்கு, அப்புறம் அங்க ஒரு பீரோ இருக்கு, அப்புறம் அங்க ஒரு இது இருக்கு, சேர் இருக்கு, இப்படி நான் ஒன்னொன்னா சொல்லுவேன். ஆனா நான் எந்த காலத்திலயும் இங்க வந்து வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஆனா வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியாது. இது மாதிரிதான் நாம எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருள் வெளிப்பட்டு இருக்கிறதைத்தான் பார்க்கிறோமே தவிர, அந்த வெளிப்பட்டு இருக்கிற பொருளுக்கான காரணம் என்னன்னா இந்த பிரம்மன் தான், அந்த தூய உணர்வு தான் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க தவறி விடுவோம். அதனால இங்க இங்க இந்த ஸ்லோகம் சொல்றதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த காரணம் நான் தான். நீ எதெல்லாம் பார்க்கிறியோ அதெல்லாம் உண்மையான இருப்பு கிடையாது. இருப்பே நான் தான். நான் இருக்கிறதுனாலதான் இது எல்லாம் வந்து தோற்றம் அப்படிங்கிறதே வெளியில வந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த தோற்றத்தினுடைய நிலைமையை சொல்ற, தன்னை வந்து நான் அத்தியக்ஷன்னு சொல்றார். அத்தியக்ஷன் அப்படிங்கிறவர் எந்த சமயத்திலயும் ஒரே மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கிறார், அவர் சாட்சி பாவியாக இருக்குது. அந்த மத்ததெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஓயாம மாறிக்கொண்டே இருக்கிறது. முன்னாடியே பார்த்தோம், கல்பாதவ் கல்பக்ஷயே எல்லாம் பார்த்தோம் நம்ம. இது வந்து கல்பம் முடியறச்சே உள்ள போறது, கல்பம் ஆரம்பிக்கிறச்சே அது வெளியில வருது. அது மாத்திரம் இல்ல, ஒரு கல்பத்துக்குள்ளேயே அதுக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஒரு ஆள் வந்து பிறந்துட்டான்னா அவன் கல்பம் முடியற வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கானா? அதே உடம்பு அவனுக்கு கிடையவே கிடையாது. அவனோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுடைய ஒரு பாடிக்குள்ள நம்ம இவ்வளவு சேஞ்சஸ் பாக்குறோம், அப்புறம் பல பாடிஸ் எடுக்கிறோம், அப்புறம் பல பாடிஸ் இருக்கு, அதுல அவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு. இது லிவிங் பீயிங்ஸ், நான் லிவிங் பீயிங்ஸ் எல்லாத்துலயும் சேஞ்சஸ் 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 தவிர ஒண்ணுமே கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாததுதான் மாயையினுடைய தாரகம். அப்படித்தான் இருக்கு இந்த உலகமானது. இது ஏன் அப்படின்னு கேட்டா இந்த காரணத்தினால் சொல்றாருல. இந்த காரணம்ங்கிறது எந்த காரணம்? இந்த மாயை மூலமாக அது தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறதுனால மாயா சக்தியானது அதை பரிணமித்து பரிணமித்து காட்டுகிறது.
இந்த இப்போ இப்ப நம்ம நீங்க வந்து ரிகலெக்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த சிருஷ்டியை பத்தி சொல்லும் பொழுது நான் சொல்லியிருக்கேன், விவர்த்த உபாதான காரணம் பிரம்ம அப்படின்னு. பிரம்மன் எப்படி இருக்காருன்னா மாறாத காரணம், தோற்றத்திற்கான மாறாத காரணமாக பிரம்மன் இருக்கிறார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன். மாயைக்கு என்ன சொன்னேன்? பரிணாமி உபாதான காரணம் மாயா அப்படின்னு சொன்னேன். பரிணாமினா என்ன? மாற்றங்களை தோற்றுவிக்க கூடியது, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. நிமித்த உபாதான காரணம் ஈஸ்வரக. 3 விஷயம் நம்ம படிச்சிருக்கோம், இதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்கோம், ஞாபகமே இல்லப்பா அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போய் கிளாஸஸ் ஒரு தடவை அப்படி இப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. நோட்ஸ் எழுதுறவங்களா இருந்தா அந்த நோட்ஸ் எடுத்து பாருங்க. 7வது அத்தியாயத்துல நம்ம படிச்சதெல்லாம் அப்புறம் பிரம்மன் அபரா பிரகிருதி பரா பிரகிருதி இதெல்லாம் படிச்சிருக்கோம். அங்க எல்லாத்துலயும் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். எல்லாம் நீங்க திருப்பி ரெஃபர் பண்ணி பார்த்தா ஞாபகத்துக்கு. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா தன்னை பற்றி சொல்லும் பொழுது விவர்த்த உபாதான காரணம் பிரம்ம அப்படிங்கிறது. 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம் எடுத்து இப்ப ரெஃபர் பண்ணி பார்க்கணும். என்ன சொல்றார்? கர்மத்தில் அகர்மத்தை யார் ஒருவன் பார்க்கிறானோ, அகர்மத்தில் கர்மத்தை யார் ஒருவன் அவன்தான் வந்து உண்மையிலேயே கிருத்தியக அப்படின்னு சொன்னார். கிருஷ்ண கர்ம கிருத்து அப்படின்னு சொன்னார். கர்மண்ய கர்ம பஷ்யேத் அகர்மணீச்ச கர்மயக ச புத்திமான் மனுஷ்யேஷு கிருஷ்ண கர்ம கிருத்து. இத அப்ப சொல்லும் போது நிறைய பேருக்கு புரியல மேடம்னு நிறைய எனக்கு மெசேஜஸ் வந்து. நான் நினைக்கிறேன் இப்ப புரிஞ்சிருக்கும். ஏன்னா இத்தனை தூரம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த அத்தியக்ஷேன அப்படின்னு சொல்ற இந்த உதாரணத்தை நீங்க புரிஞ்சுக்கிறது மூலமா அங்க புரிஞ்சுக்கலனால இப்ப புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா செயல்பாடு அப்படிங்கிறது என்னன்னா the very presence is the செயல்பாடு, அவ்வளவுதான். செயல்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுக்கு பலனை எதிர்பார்த்து பலனுக்காக ஓடுறதுக்கு பேர் செயல்பாடு கிடையாது. நம்ம அங்க அதை கிளியரா பார்த்தோம். ஞான கர்ம சந்நியாசம், இந்த ஞானபூர்வகமாக கர்ம சந்நியாசம் பண்றது எப்படிங்கிறச்சேதான் அந்த விஷயத்த சொன்னேன். இங்க எப்படி சொல்றாருன்னா நான் அப்படித்தான் இருக்கேன் அப்படிங்கிறார். நான் எப்படி இருக்கேன்னா நான் வெறும் சாட்சியாக இருக்கேன், எதுவுமே நான் பண்றேன். இந்த மாற்றம்ங்கிறது பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய நியதியல், இட்ஸ் அன் ஆர்டர், ஈஸ்வராஸ் ஆர்டர் அப்படிம்பர் தயானந்த் சரஸ்வதி சுவாமி. ஈஸ்வரனுடைய ஆர்டர் அப்படித்தான் இருக்கு. இது இப்படித்தான், இந்த விதைய போட்டா இதுதான் உழைக்கணுங்கிறது ஈஸ்வரனுடைய ஆர்டர். சயின்ஸ்ல நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க மேடம். இப்ப நிறைய வந்து கிராஸ் பிரீட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு கொஞ்சம் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சொல்லலாம். ஆனா அதெல்லாமே கூட மாயையினுடைய காரணத்தினால்தான் அந்த கண்டுபிடிப்புகளும் வருது, புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுவும் ஈஸ்வரனுடைய ஆர்டர் தான். இங்க ஏதோ ஒரு பெரிய ஆஹா ஊஹு அநியாயம் நடக்கிறது, இவன் அவன் அவ்வளவு மோசமா இருக்கான், அவன் அவ்வளவு கெட்டவனா இருக்கான், எப்ப இல்ல? ஏன்னா ராவணனே இல்லையா இந்த உலகத்துல? அவன் அப்பெல்லாம் ராவணன் என்ன அப்படியே தவசியா இருந்தானா? எத்தனை காரியம் பண்ணிருக்கான் அவன், எத்தனை அக்கிரமம், எத்தனை அநியாயம் எல்லாம் பண்ணிருக்கான், எத்தனை பேரை இது பண்ணிருக்கான், கொடுமைப்படுத்திருக்கான், எத்தனை அசுரர்களை பார்த்திருக்கோம். சூரன் என்ன ரொம்ப அப்படியே இவனை சூரசம்ஹாரம் பண்ணது எதுக்காக? பின்ன அவன் என்ன கொஞ்ச நெஞ்சமாவா அக்கிரமம் பண்ணினா தேவர்களை எல்லாம் என்ன பண்ண? அப்ப அதெல்லாம் வந்து எப்போ இருந்தது இப்ப இல்ல அப்படின்னு ஆயிடுச்சா? இப்ப வேற ஃபார்ம்ல இருக்கு, அவ்வளவுதான். அஹாவோ அநியாயம் சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே எல்லா சமயங்கள்லயும் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்குது. அதைத்தான் சொல்றார். மாற்றம் என்பது பிரபஞ்சத்தின் நியதி. இது நியதிங்கிறத புரிஞ்சுக்கும், அதான் ரொம்ப முக்கியம். நான் மாறாதவன், நீ மாற்றங்களோட சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறியா? மாறாத என்னை நீ வந்து உணர்ந்துக்கணும்னு நினைக்கிறியா? நீ எதோட ஐக்கியப்படுத்திக்கணும்? ஒண்ணு எங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க போற? இந்த மாற்றங்களுக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா சம்சாரத்துல சுழலுவேன், வேற வழியே கிடையாது. என்னோட ஐடென்டிஃபை பண்ணனா விட்டு விடுதலை ஆயிடும், அவ்வளவுதான். அது என்ன வேணா நடந்துட்டு போகும். திருஷ்யம் தர்ப்பண திருஷ்யமான நகரி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அது ஏதோ ஒரு கண்ணாடியில இருக்கிற நகரம் போலப்பாரு, அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படிங்கிற ஒரு விடுதலை ஆனது, அதுதான் விடுதலை, அதுதான் மோட்சம், அதுதான் பந்தத்துல இருந்து விடுவிச்சுக்கிறது. அதுக்கு நாம என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியிருக்கு? நான் எப்படி இருக்கு உண்மையிலேயே இந்த அத்தியக்ஷக அப்படின்னா ஒரு விட்னஸ், அவ்வளவுதான். வெறும் பிரசன்ஸ் தான். அழகா ஆச்சாரியர் வந்து இதுல சொல்லுவார், எஸ்ய சந்நிதி மாத்திரேன தேகேந்திரிய மனோதியக. இதுல விவேக சூடாங்க, வெறும் சந்நிதி மாத்திரேன, அந்த சந்நிதியில வேலைகள் நடக்குது. அது எப்படி ஆத்மா எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்லுவார். ஆத்மா எப்படி இருக்குன்னா அது பாட்டுக்கு இருக்கு, இந்த உடல் மனம் புத்தி பாட்டுக்கு வேலை பண்ணிட்டே இருக்கு அதோட சந்நிதியில. ஏன்னா அது இல்லைன்னா வேலை நடக்காது. அதனுடைய அந்த சக்தியை பெற்றுக்கொண்டுதான் இங்க வேலை நடக்கிறது. ஏன்னா உடல் மனம் புத்தி ஜடம், இந்த ஜடத்துக்கு சக்தி தேவைப்படுறது. இது வெறும் சக்திக்காக வேண்டி அது ஒரு பிரசன்ஸ மாத்திரம் கொடுக்கறது, அவ்வளவுதான். விஷயேஷு ஸ்வகீயேஷு வர்த்தந்தே பிரேரிதா இவ அப்படின்பது.
இது வந்து ஏதோ பிரேரணை பண்ற மாதிரி ஒரு ஒரு பாவனை இருக்கு. அது ஏதோ நடத்துற மாதிரி ஒரு பாவனை இருக்கே தவிர்த்து அது நடத்தவும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அதுதான் அந்த மாயை. மாயை மறைய மறைக்க வல்லார்கட்குத்தான் காயமும் இல்லை கருத்தில்லை தானே. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மாயைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நமக்கு துக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் குறையும், அப்புறம் இல்லவே இல்லை அப்படிங்கிற இடத்த பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஜடத்தையே நினைச்சு கொண்டிருக்கிறவன் ஜடமாய் போயிடும், சைத்தன்யத்தையே நினைச்சு கொண்டிருக்கிறவன் சைத்தன்யம் ஆகுது. எவ்வளவு ஒரு ப்ரொஃபவுண்ட் வேர்ட்ஸ் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எங்க ஜடத்தை நினைச்சேன், நான் ஒன்னும் ஜடத்தை நினைக்கல, நான் என்ன சேர் டேபிளையா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோணும். இல்ல ஜடம்னு அவர் சொல்றது இந்த மாயா பிரபஞ்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்துல என்ன இருக்கு? ஃபுல் ஆஃப் மேட்டர், அவ்வளவுதான். மெட்டீரியல் வேர்ல்ட், இது பூரா மேட்டர் தான். வெறும் மெட்டீரியல் மேட்டர் தான் மாறிண்டே இருக்கு. இது ஒரு மேட்டர் இப்படி இருக்கு, ஒரு மேட்டர் மாறுறது, அது வேற ஒரு மெட்டீரியல். அந்த மேட்டர் தான் மெட்டீரியல்ங்கிறது. இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல போட்டு ஒழுண்டு கொண்டே இருக்கிறவன் அது மாதிரி மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து ஜடமா போறாங்க, யூஸ்லெஸ்ஸா போறாங்க. ஆனா அந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு ஆதாரமா இருக்கிறது எது? கான்சியஸ்னஸ், இந்த சைத்தன்யம். அதை யார் ஒருத்த வந்து சதா நினைக்கிறானோ, சதா அதை அறியணும்ன்ற ஆர்வத்துல அவன் வந்து எப்பவும் சிரவணமன நிதித்தியாசனத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் அதை வந்து அறிய முடிகிறது அப்படின்னு. எவ்வளவு ஒரு இது பாரு. இந்த இந்த வார்த்தைகள் நமக்கு சின்ன விஷயம், ஒரு ரெண்டு சென்டென்ஸ் தான் நமக்கு எத்தனை பெரிய விஷயத்தை கொடுக்கறது. எதோட நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், நான் எப்படி இருக்கேங்கிறத பகவான் சொல்றார். இந்த மாயை என்ன பண்றதுன்னு சொல்றார். இந்த மாயையோட கிரியேஷன் எப்படி இருக்குன்னு சொல்றார். நம்ம கிட்ட விஷயத்த விட்டுடுறார், நீ எதை பண்ணணும்னு டிசைட் பண்ணிக்கும். இதை சொல்லியாச்சு அப்படிங்கறதுனால நமக்கு புரிஞ்சுக்கணும், அந்த அத்தியக்ஷங்கிற பாவம் நமக்கு ஏற்படும். நம்ம அந்த விட்னஸ் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் தான் எல்லாம் பண்ணேன், எனக்கு தான் எல்லாம் பண்ண முடியறது, என்னோடதுதான் எல்லாமே அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு போகணும். சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி ஒரு அழகான உதாரணம் கொடுக்குறார். ஒருத்தன் வந்து கார்ல வந்தானா ஒரு இடத்துக்கு. அவன் வந்து சொன்னானா, 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தேன்ப்பா அப்படின்னு. அவர் கேட்கிறார், 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவனால ஓடி வர முடியுமா? முடியாது. 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தது எது? கார் தான் 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தது. காரோட ஸ்பீட தனக்கு ஏத்திக்கிறான் பாரு. அப்ப இதுதான் ஆரோபம். எவ்வளவு சிம்பிளான உதாரணம் பாருங்களேன், எவ்வளவு அழகான உதாரணம். கார் ஓடினது அந்த ஸ்பீட்லனா அந்த இன்ஜினோட ஸ்பீட தன்மையில ஏத்திக்கிறோம். நான் 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தேன். இந்த நான்கிறது எங்கெல்லாம் இருக்கு, நம்ம நினைப்போம் இல்லையா, நானே சொல்லிக்கிறது இல்லை, நான் என்ன அப்படிலாம் சொல்லிக்கிறது. ஆனா நம்மள அறியும் சில விஷயங்கள் இந்த உதாரணத்து மூலமா தெரியுது நமக்கு. நான் அப்படின்னா அந்த கார் தான் நானா? இல்ல அந்த காருக்கு இருக்கிற விஷயங்களை என் மேல ஆரோபித்தம் பண்ணிக்கிறேன் இல்லையா, அதுதான் ஆரோப்பம் அப்படிங்கிறது. ஆரோப்பம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். நாரூடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீரூடு காணல் தோன்றல், நிறம் தலம் வெளியில் தோன்றல். கிளியர் டெபினிஷன் ஆஃப் ஆரோபம். இதுதான் நடக்கிறது. எப்ப பார்த்தாலும் நான் இல்ல அதஸ்மின் தத் புத்திகி, நான் அல்லாத விஷயத்தில் இருக்கிற அந்த தாதாத்மிய புத்தி இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு எப்பப்பாரு ஒரு பிரச்சனையா இருக்கு. நான் இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சச்சராச்சரம் இருக்கேன், இதுலதான் என்ன நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இங்கதான் நான் உழண்டு இதுலயே உழண்டு திரும்பி இன்னொரு அம்மா வயிறு கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கேன். அப்போ என்ன நமக்கு வேண்டியது அப்படின்னா, பிரம்மன் தான் எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கிறதுங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மன்ல இருந்துதான் மாயை வந்து சக்தியை பெற்று மாயை தோற்றங்களை செய்கிறது. அப்ப மாயைக்கு பிரம்மன் இல்லாம எக்ஸிஸ்டன்ஸே இல்லை. இப்ப நான் வந்து மாயையோட தோற்றம் தான், மாயை தோற்றுவித்ததுதான் இந்த உடல் மனம் புத்தின்னு சொன்னா, மாயைக்கு எது இல்லாம எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல? பிரம்மன் இல்லாம இல்லை. அப்ப பிரம்மன் தான் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுனா எனக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் பிரம்மன் தான் கொடுக்கறது. அதனால நானும் பிரம்மனும் ஒன்றுதான். அப்படி இருக்க காரணத்தினாலதான் இந்த சிருஷ்டி அப்படிங்கிறதுல நாம எதோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த 6 விஷயம் சொன்னோம் இல்லையா, அவ்யக்தமா இருக்கிற, அசங்கமா இருக்கிற, ஜெகத்காரணமாக இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கக்கூடிய, சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை, பரம்பொருள் தத்துவத்தோடு நாம நம்மள ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தான் இப்படித்தான் இருக்கேன்னு பகவான் சொல்லிடுற. இந்த கிரியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
இந்த இதுல இருக்க இந்த ஜெகத் அப்படிங்கிற விஷயம் இருக்கே, இது பூராவுமே விவகாரத்துக்கு மாத்திரம் உபயோகப்படக்கூடிய ஒரு வஸ்து, அவ்வளவுதான். அங்க மட்டும்தான் அதுக்கு ரியாலிட்டி இருக்கு. கனவுலதான் கனவுக்கு ரியாலிட்டி இருக்கு. எப்படி முழிச்ச உடனே இந்த கனவுக்கு ரியாலிட்டி காணாம போயிடுறதோ அது மாதிரி நம்ம ஐடென்டிட்டிய டக்குன்னு மாத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் என்ன இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா துக்கியா இருக்கேன். மாறவே மாறாத அந்த தூய உணர்வோடு என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டேன் அப்படின்னு அறிவுபூர்வமாக நான் போய் ஒட்டிக்க முடியாது எதுலயும், ஏன்னா அதுவே ஒட்ட மாட்டேன்னு சொல்லிடுத்து. அதனால அதுல ஒட்டிக்கவே முடியாது. நான் அறிவுபூர்வமாக என்னோட ஐடென்டிபிகேஷனை மாத்திக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப நான் சுக்கியா இருக்கேன். என்னுடைய உண்மையான ஸ்வரூபமே சுகம்தான் அப்படின்னு எனக்கு நன்றாக புரிகிறது. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். அவஜானந்தி மாம் மூடா மானுஷீம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தஹ மம பூத மகேஸ்வரம். பூத மகேஸ்வரம், அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாக உள்ள மாம் என்னுடைய பரம்பாவம் மேலான தன்மையை, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு இல்லையா, 10வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னாரே, இந்த அவதார தத்துவம் உணர்வாக இருக்கிறது, இதெல்லாம் தான் இந்த மேலான, இப்ப நான் சொன்ன 6 விஷயங்கள், இந்த மேலான தன்மையை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அஜானந்தக, அறியாதவர்களாக, மூடாகா, மூடர்கள், மானுஷீம் தனும், மனித உடலை, ஆஸ்ரிதம் அடைந்ததாக, அவஜானந்தி அவமதிக்கிறார்கள். யாரத்தான் அவமதிக்கல, பகவானே அவமதிக்கிறார்கள் அப்படின்னு பகவானே சொல்லிட்டார். அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாக உள்ள என்னுடைய மேலான தன்மையை அறியாதவர்களாக மூடர்கள் மனித உடலை அடைந்ததாக அவமதிக்கிறார்கள். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த மூடர்கள் பகவான் அவமதிக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டிலும் தன்னைத்தானே அவமதிச்சுக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் அதுல உண்மையான விஷயம். பகவானை யார் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாரோ அவருக்குத்தான் தன் மேலேயே ஒரு நம்பிக்கை வரும்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார். எப்ப நீ அந்த இறைவனை ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுதுதான் நீ உன்னை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம். இதெல்லாம் ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது. நிறைய உபநிஷத்தோட சாரத்தை எடுத்து சும்மா ஒரு லைனா சொல்லிட்டு போயிட்டார் சுவாமிஜி. ஆனா அந்த நம்பிக்கைக்காக சொல்றேன். நீ நம்ம இதுலயே புரிஞ்சுக்கலாம், சின்ன விஷயத்திலேயே புரிஞ்சுக்கலாம். மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்துல நம்பிக்கை வச்சவன் எப்படி தன்னம்பிக்கை பெறுவான்? அவனுக்கு எப்படி நிறைய பேர் எனக்கு நீ ஒண்ணுமே பண்ணல, நீ எல்லாம் ஒரு சாமியா, நான் இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை புஸ்தகத்தையும் நான் எந்த ஸ்லோக புஸ்தகம் தூக்கி விட்டு எரிஞ்சுட்டேன், நான் ஒண்ணுமே கிடையாது, யாருக்கும் கொடுக்க கூட இல்லை, நான் எங்கேயோ தூக்கி போட்டேன், அதெல்லாம் அந்த படம் கூட என்கிட்ட இல்ல, தூக்கி போடுவேன் எல்லாத்தையும், நான் நாளையில இருந்து கோவிலுக்கு போக மாட்டேன், அத்தை பண்ண மாட்டேன், இத்தை பண்ண மாட்டேன். ஏன் அது? ஏன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் நிஜம்னு நினைத்து கொண்டு அதுல மாறிக்கொண்டு இருக்கக்கூடியதோட நான் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கேன். சுவாமியை நான் ஒரு டிரான்சாக்சனல் பொருளா வச்சுட்டு இருக்கேன். கடையை வச்சுட்டு இருக்காரு சுவாமி, நான் போறேன், நான் போய் இதை கொடுன்னா அதை கொடுக்கணும், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் எனக்கு கேட்கறத நான் கொடுக்கணும், அப்படி ஒரு ஆளா சுவாமியை நினைக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை பற்றி அறியாமை, அதைத்தான் மூடர்கள்ங்கிறார். ஒன்னும் தெரியலப்பா அவனுக்கு. அவர் சுவாமி எப்படி இருக்கார் அப்படிங்கிற, அவர் அன்லிமிட்டடா இருக்கார், அவர் சர்வகதமா இருக்கார், எல்லாமாக இருக்கிறார் அப்படின்னு அவனுக்கு புரியல. அவனுக்கு புரியாததுனாலதான் அவன் தனக்கு சில பேர் எதிரின்னு நினைக்கிறான், தனக்கு சில பேர் நண்பன் நினைக்கிறான், விருப்பு வெறுப்போட காரியங்கள் பண்றான். எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரிபூரண ஆனந்தமே அவன் சுவாமிய பார்க்க முடியல. பாசாடவிக்குள்ளே செல்லாதவர்க்கு அருள் பழுத்து ஒழுகு தேவ தருவே, பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. எப்பேற்பட்ட வார்த்தைகள்! பாசாடவிக்குள்ளே செல்லாதவர்க்கு, இந்த பாசம் பற்று இதுக்குள்ள போகாதவர்கள் இருக்கார்கள் இல்லையா, உன்னை மட்டுமே பற்றுக, பற்றுச்சான் பற்றினை பற்றுக அப்பற்றை விடற்கு, உன்னை மட்டுமே பற்றி கொள்கிறார்களே அவர்களுக்கு, செல்லாதவர்களுக்கு அருள் பழுத்து ஒழுகு தேவ தருவே. நீ அப்படியே பழமா ரசமா கொட்டுறப்பா, நீ ரசம் முகு முகுன்னு சொல்வாரு இந்த இதுல பாகவதத்துல முதல் ஸ்லோகமே அப்படித்தான், இந்த ரசமாலயம் அப்படி ரசமா கொட்டுறதான் எது அப்படின்னா அந்த பரிபூரண ஆனந்தம். என்ன பாட்டு!
பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற, அப்படி புரியல சுவாமி, அப்படி புரியல. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, ஏதோ வேல் வச்சுட்டு தண்டம் வச்சுட்டு ஒரு மலைக்கு மேல நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு உருவம், அதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் போய் நின்று என்ன கேட்டாலும் கொடுக்கணும். நான் ஏதோ போனா போட்டோன்னு வரேன் உன்னை பாக்குறதுக்கு, அப்படி ஒரு எண்ணம். ஏன்னா இன்னும் அறிவு வளரல். அதனாலதான் சொல்ற, மூடர்கள் அப்பா, அவர்களுக்கு தெரியல. கிருஷ்ணர் இருந்த காலத்துல கிருஷ்ணர் எத்தனை பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொண்டார்கள்? அவர் வந்து ஒரு பெரிய அவதார புருஷர்னு எத்தனை பேர் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டார்கள்? இந்த சிசுபாலன் வந்து இந்த ருக்மிணி கல்யாணத்தும் போது ருக்மிணிய வந்து நான் கிருஷ்ணனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு அந்த ருக்மி சொல்லும் போது இந்த சிசுபாலன் சொல்றான், அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் பெரிய திருடன், அவனோட இதுவே பயோடேட்டாவே ரொம்ப கரிக்குலம் விட்டவே சரியில்லை, ரொம்ப வேஸ்ட், பயங்கரமான தஸ்கரன், பயங்கரமான திருடன். அவன் வந்து இது அவனுக்கு இந்த விஷயத்துல எல்லாம் கூட அவனுக்கு வந்து இது கிடையாது, ராசலீலையெல்லாம் பண்ணியிருக்கிற அளவுக்கு அவன் ரொம்ப வந்து இந்த இது இல்லாதவன், கண்ட்ரோல் இல்லாதவன், இந்திரிய இது இல்ல, கண்ட்ரோல் இல்லாதவன். யாரு? அந்த ராசலீலை பண்ணின டைம் என்ன? 7 வயசு. அந்த வெண்ண திருடின டைம் என்ன? 5 வயசு. 5 வயசுலயும் 7 வயசுலயும் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணினது விஷயத்தை வைத்துக்கொண்டு இந்த வாலிப வயசுல இந்த ருக்மிணியை கொடுக்கறதுக்கு இந்த சிசுபாலன் சொல்றான். நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன்னா, அவர் இருந்த காலத்திலேயே அவரை அவதாரசீலராக அவதாரமாக அறிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகவானே ரெக்கார்ட் பண்றாரு. நான் மானுஷியம் தனு ஆசிரித்தம், தனுன்னா உடம்புன்னு அர்த்தம். ஒரு ஒரு வார்த்தை வித்தியாசம் இருக்கு. தனு அப்படின்னா வளர்ந்து கொண்டிருக்கிற உடம்புன்னு இருக்கு, வப்பு அப்படின்னா வளர்ந்தாச்சு, இதுக்கு மேல வளராது அப்படின்னு இந்த வார்த்தைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இங்க தனும் அப்படின்னு சொல்லியிருக்க, சின்னதுல இருந்தே நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கா. என்ன அர்த்தம்? நான் எப்பவுமே நான் வந்து ஏதோ ஒரு மனுஷன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காப்பா. நான் அப்படி இல்லைங்கிறது இத்தனை சொல்லியிருக்கேன் பாரு, இதெல்லாம் யாருக்கும் புரியறது இல்லை. அவஜானந்தி மாமூட, என்ன புரிஞ்சுக்கல. நான் இவ்வளவு லட்சணங்கள் சொல்லியிருக்கேனே, இப்பவாவது யாராவது புரிஞ்சுக்கிறானா? இப்பவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஏன்னா மூடர்களுக்கு எப்பவுமே புரியாது. நான் மூடத்தனத்திலேருந்து வெளியில வரணும்னு நான் நினைச்சா தானே, என்னை உடலாக நினைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க வந்து இந்த மூடத்தனத்துக்கான ஒரு சாட்சி. கிருஷ்ணர்னா இந்த மாதிரி ஒரு பிளஷ் அண்ட் பிளட்ல இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, நான் அப்படி கிடையாது. அப்போ இங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னா நானும் தான் அப்படி கிடையாது. நான் அப்படித்தான், நம்ம அப்படித்தான் வந்து இத புரிஞ்சுக்கணும். நானும் இந்த பிளஷ் அண்ட் பிளட்ல இருக்கிற ஆள் கிடையாது. நான் தூய உணர்வு. இந்த அத்தனை லட்சணமும் எனக்கும் பொருந்தும். தூய உணர்வு, ஏன்னா தூய உணர்வு ஒண்ணுதான் இருக்கு, அதனால தூய உணர்வு தான் நான் அப்படிங்கிற அந்த ஏகத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் வேர் வி ஃபைண்ட் த ஐக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போ இங்க என்ன சொல்ற, இது இந்த இந்த விஷயத்த நீங்க மலர்மிசை ஏகினான்னு நம்ம சொன்னோம்னாலே கூட, எங்க இருக்கு மலர்மிசை ஏகினான்னா? எங்க இருக்கு பகவான்? எங்க உள்ள இருக்க அப்படின்னு உள்ள இருக்கிறது வெளியில காட்டினாத்தான் நான் புரிஞ்சுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து வெளிநோக்கு புறநோக்கு உள்ள ஒரு மனம்னு இருக்கிறது யாரோ அவர்களை பார்த்துதான் அவர் வந்து மூடன் அப்படின்னு சொல்றாரு. உள்ளுக்குள்ள பயணம் பண்றதுக்கு அதுக்குதான் நமக்கு பிராக்டிஸ் வேணும், நிறைய பிராக்டிஸ் வேணும். அது எதனால பண்ண முடியும்? மறுபடியும் நம்ம சத்சங்கத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மூடர்கள்ங்கிறது எதை சொல்றாரு அப்படின்னா, இந்த தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்திக்கு வால் அறிவனது அப்படிங்கிற ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மைண்ட் அது இருந்துதானே எப்பவுமே இருந்திருக்கு. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு மைண்ட் இருந்திருக்கு. நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இந்த சிசுபாலன் மாதிரி ஒரு குப்பை, அந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து எப்பவுமே இருந்திருக்கிறார்கள். இப்பவும் நிறைய பேரை நம்ம இப்ப ஒரு சுவாமிஜி வந்து ஒரு டாக் ஒண்ணு கேட்டுட்டு இருந்தேன். அவர் ஒண்ணு அழகான ஒரு விஷயம் சொல்ல, யாராவது ஒருத்தர் குருதேவர் இருந்த போது, சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்த போது நிறைய பேர் அவரை வந்து ஒரு பிக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவரை யாருமே வந்து ஒரு மகாத்மா அப்படின்னு அவர் ஐடென்டிஃபை, ரொம்ப கம்மி பேர் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லா மகாத்மாவுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த சமயத்துல தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு பிக்காரி, இது பைத்தியம் அப்படி. ஷிரடி பாபாவை கேட்டானா அது ஒரு ஃபக்கீர் அப்படிம்பாங்க. ஃபக்கீர்னா பிச்சைக்காரன். அப்படி எல்லாரையுமே வந்து ஒரு அந்த நேரத்துல அவன் அவதார சமயத்துல அவதாரத்தை அவதாரம் என்று புரிந்து கொண்டு தொழுபவர்கள் மிக 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 சிலர் தான் அப்படிங்கிறது தான் இங்க வந்து பகவான் சொல்ற.
ஏன்னா அந்த ரியாலிட்டி புரிய மாட்டேங்கிறது. இந்த லோயர் லெவல் ஆஃப் ரியாலிட்டியிலேயே இருக்கிறதுக்கு மனசு வந்து பழகிக்குது. சில பேர் பாத்தீங்கன்னா கண்ணை திறந்துட்டே கனவு காணுவாங்க. பகல் கனவு பெரிய கனவா போயிட்டு இருக்கும். இந்த ரியாலிட்டிக்குள்ளேயே வேற ஒரு ரியாலிட்டியில இருப்பாங்க. அந்த ரியாலிட்டியில இருக்கிறச்ச எப்படி இந்த இது தெரியும்? ரியாலிட்டின்னு சொன்னா புரியுறது இல்லையா? நம்ம ஏதோ ஒரு உலகத்துல இருப்போம். அப்ப இந்த உலகத்துல ஒண்ணு நடந்துட்டு இருக்கிறதே நமக்கு தெரியாது. அது மாதிரிதான் இந்த மூடர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் ஏதோ ஒரு உலகத்தில் இருந்து கொண்டு இங்க என்ன நடக்கிறதுங்கிறத அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதே கிடையாது அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம். மோகாஷா மோக கர்மாணு மோக ஞான விசேதசः ராட்சசீமாசுரீம் சைவ பிரகிருதிம் மோகினீம் ஸ்ருதாக. அர்த்தம் மட்டும் பதவுரை பொழிப்புரை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு வகுப்பை நிறைவு பண்றேன். மீதி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். மோக ஆஷாகா. மோகன்னு சொன்னா வீண் போகக்கூடிய நம்ம இப்போ யாராவது நம்ம நமஸ்காரம் பண்ணினா அமோகமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்கன்னா. அமோகம் அப்படின்னா வீண் போகாத, எப்பவும் நிறைவா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுக்கு ஆப்போசிட் தான் மோகம். மோக ஆஷா வீண் போகும் ஆசை உடையவர்களும், மோக கர்மனாக வீணான செயல் உடையவர்களும், மோக ஞானாக வீணான அறிவை உடையவர்களும், விச்சேதசக விவேகம் இல்லாதவர்களும், ராட்சசீம் ராட்சச இயல்பையும், ஆசுரீம் பிரகிருதிம் செய்வ அசுர இயல்பையுமே உடையவர்களாக, மோகினீம் மதிமயக்குவதான இயல்பை ஸ்ருதா சார்ந்து இருக்கிறார்கள். வீணாகப் போகும் ஆசை உடையவர்களும், வீணான செயல் உடையவர்களும், வீணான அறிவை உடையவர்களும், விவேகம் இல்லாதவர்களும், ராட்சச இயல்பையும் அசுர இயல்பையுமே உடையவர்களாக மதிமயக்குவதான இயல்பை சார்ந்து இருக்கிறார்கள். இதுதான் வந்து இதுக்கு பதவுரை பொழிப்பு. நம்ம இதோட டீட்டெயில்ஸ நம்ம விளக்க உரையை நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கணும். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை சொல்லலாமா மேடம்? சொல்லுங்கம்மா.